பொதுவாக இந்த அனர்த்தத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு மாவட்டமே மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதப்படுகின்றது. இலங்கையின் வரலாற்றிலே என்றுமே சந்திக்காத அளவுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட அந்த மோசமான பாதிப்பு என்பதும் மக்களின் இடப்பெயர்வு என்பதும் மக்கள் இடப்பெயர்வு என்பது பலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதைவிட இதில் 1.5 மில்லியன் மக்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் தங்கு முகாம்களில் இருக்கின்றார்கள். மண் சரிவுகள் போன்றவையும் அந்த பள்ளமான இடங்களும் மற்றும் இந்த கால்வாய் வடிகால்கள் இல்லாமல், அதாவது இந்த புதிய கட்டிடங்கள் கட்டுகின்ற பொழுது இந்த சுவேஜ் சிஸ்டம் எனப்படுகின்ற வடிகால் அமைப்புகள் சரியாக பேணப்படாத இடங்கள், சரிவான இடங்கள் போன்றவை எல்லாம் பலத்த பாதிப்புகளை சந்தித்தவையாகவும், தாழ்வு நிலப்பகுதிகள் அல்லது கடலில் இருந்து வந்த தண்ணி கலந்தவை போன்ற இடங்கள் எல்லாம் பல பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அரசு இந்த விடயத்தில் மெத்தனமாக செயற்பட்டது என்று கூற முடியாத அளவிற்கு அவர்களது பணி என்பது தொடர் நாட்களில் இருந்தது. அதாவது மலைகளின் பொழுது மக்களை மீட்பதிலோ அல்லது அவர்களுக்கான நிவாரண பணிகளை செய்வதிலோ மிகவும் தீவிரமாக முப்படையினரையும் ஈடுபடுத்தியதாகவும் இந்த அரசின் ஜனாதிபதி என்பவர் சிச்சுவேஷன் ரூம் என்கின்றதை, அதாவது நிலைமைகளை கையாளுகின்ற விமானப்படை அறையில், கட்டுப்பாட்டு அறையில் அந்த முக்கியமான இரவுகளை கழித்தவராகவும் இருந்திருப்பது என்பது தொடர்ச்சியாக அவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள் என்பது கூட இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கே அரசாங்கம் கூட மக்களிடம் நேரடியாகவே வேண்டுகோளை விடுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தேவையை இழந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையில் இருக்கிறோம். அதாவது பொருளாதார வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. இன்னும் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு அதன் தாக்கம் என்பது அங்கே தெரியக்கூடியதாக இருக்கும். நேரம் காலை 8 14 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளிலும் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் தற்பொழுது பேசுபொருளாக பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே இந்த அனர்த்தத்தினால் இறுதியாக கிடைத்த தகவல்களின்படி 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த அனர்த்தத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு மாவட்டமே மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதப்படுகின்றது. இதேவேளை தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது காலநிலை சற்று வளமைக்கு திரும்பி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்பொழுது உலக நாடுகளில் அனைத்தும் இலங்கைக்கு உதவி வழங்கி வருகின்ற நிலையில் இந்த அனர்த்த நிலைமைகளில் இலங்கை இப்படி இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமையில் இருந்து மக்கள் எப்படி எதிர்காலத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், இப்படியான வெள்ளப்பெருக்கில் இலங்கை எப்படியான சவாலை சந்திக்க இருக்கின்றது போன்ற விடயங்களை எங்களுடன் பகிர்வதற்காக சுரேஷ் தர்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. நான் குறிப்பிட்டது போல இலங்கையின் வரலாற்றிலே என்றுமே சந்திக்காத அளவுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பொருள் அழிவு, உயிரிழப்புகள், இப்படி பல அழிவுகள். இந்த போர்க்கால சூழ்நிலையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் பல அனர்த்தங்களை சந்தித்து இருந்தாலும் இப்பொழுது இப்படியான ஒரு இயற்கை அழிவு, இந்த சுனாமிக்கு பிறகு இப்படியான இயற்கை அழிவை இலங்கை சந்தித்திருப்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாகவும், இந்த வெள்ளப்பெருக்கு தற்பொழுது அந்த வெள்ளப்பெருக்கினால் இலங்கை நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை எங்களுடன் பரிமாறிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இந்த விடயம் என்பது கடந்த வாரத்தின் வியாழன் அல்லது புதன்கிழமை அளவிலேயே தெரிய வந்த பொழுதிலும் இவ்வளவு பாரதூரணமானதாக இருக்கும் என்பது கருத்தில் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் செவ்வாய் அல்லது புதன்கிழமை யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர், அவர் வானிலையில் மிகவும் சிறந்து விளங்குவராக அல்லது கணிப்புகளில் சிறந்து விளங்குவராக இருக்கின்ற இந்த நாகமுத்து பிரதீபராஜா என்கின்ற பேராசிரியர் வடக்கு கிழக்கில் பாரிய மழை, அநேகமாக நாடு முழுவதும் பாரிய மழை, வெள்ளப்பெருக்கு என்பன ஏற்பட போகின்றன, அது தொடர்பான எச்சரிக்கைகள் மக்களுக்கு விடுக்கப்படவில்லை, சில வேளைகளில் இது அபாயமான கட்டத்தை கூட தாண்டி செல்லலாம் என்கின்ற கருத்தியலை தெரிவித்திருந்த பொழுதிலும் அரசு அது தொடர்பான அந்த ஒரு அதீதமான நம்பிக்கையற்றதாக அல்லது அதனை சமாளிக்க கூடிய வகையில் இருந்ததான ஒரு செயற்பாட்டையே காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவிற்கு
அதன் மோசமான நிலைமை செல்லும் என்பது. எனவே அவர்கள் தங்களால் இயன்ற பணிகளை செய்தார்கள். தங்களால் இயன்ற அளவு காப்பாற்றுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இருந்த பொழுதிலும் அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாததாக இந்த விவகாரம் என்பது மாறியிருந்தது என்பதுதான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக கூறப்போனால் இவ்வாறான நிலைமைகள் ஏனைய நாடுகளிலும் ஏற்படுவதுண்டு. எவ்வாறு என்று சொன்னால் ஆம் புயல் வருகின்றது என்று தெரிந்தால் கூட இப்பொழுது அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் கத்ரீனா புயல் என்பது தாக்கிய பொழுது அல்லது அதன் பிறகு வந்த ஒரு புயல் தாக்கிய பொழுது அதன் முன்னெச்சரிக்கைகள் என்று விடுக்கப்பட்ட பொழுதும் அந்த நாடுகளால் அதனை கையாள முடியவில்லை. அமெரிக்காவால் அதனை கையாள முடியவில்லை என்றால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பள்ளங்கள் நிறைந்த பகுதிகள் எல்லாம் மூடப்பட்ட நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு பல பில்லியன் இழப்பு ஏற்பட்டது. அதே போல 2020ஆம் ஆண்டளவில் ஆஸ்திரேலியாவில் கூட காட்டுத்தீ என்பது அறிவிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவ்வாறான நடவடிக்கைகளில் அவர்களால் அந்த முற்றுமுழுதாக ஈடுபடவில்லை. அதே போன்றதொரு நிலைமையில் தான் ஸ்ரீலங்கா தற்பொழுது இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அந்த மோசமான பாதிப்பு என்பதும் மக்களின் இடப்பெயர்வு என்பதும் மக்கள் இடப்பெயர்வு என்பது பலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதைவிட இதில் 1.5 மில்லியன் மக்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் தங்கு முகாம்களில் இருக்கின்றார்கள். மண் சரிவுகள் போன்றவையும் அந்த பள்ளமான இடங்களும் மற்றும் இந்த கால்வாய் வடிகால்கள் இல்லாமல், அதாவது இந்த புதிய கட்டிடங்கள் கட்டுகின்ற பொழுது இந்த சுவேஜ் சிஸ்டம் எனப்படுகின்ற வடிகால் அமைப்புகள் சரியாக பேணப்படாத இடங்கள், சரிவான இடங்கள் போன்றவை எல்லாம் பலத்த பாதிப்புகளை சந்தித்தவையாகவும், தாழ்வு நிலப்பகுதிகள் அல்லது கடலில் இருந்து வந்த தண்ணி கலந்தவை போன்ற இடங்கள் எல்லாம் பல பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல 400க்கும் மேற்பட்டோர் இறந்து இன்னுமே ஒரு 400க்கும் மேற்பட்டோர் காணாமல் உள்ள நிலைமையும், சுமார் அதாவது ஒரு 2,50,000 பேர் இடைத்தங்கு முகாம்கள் அல்லது தங்கள் முகாம்களில் தற்பொழுதும் இருப்பதானதாகவும் அவர்களுக்கான உதவிகள் என்பன பல இடங்களில் இருந்து செல்வதாகவும் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு அனர்த்தத்திற்காக நாடு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், புயலின் மையம் என்பது இறுதி நேரத்தில் விலத்தி சென்ற பொழுதும் அதன் தொடர்ச்சி என்பது தொடர் மழை வீழ்ச்சியை கொடுக்கின்ற பொழுது அதன் பாதிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை இது காட்டி நிற்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியான அடர் மழை என்பது நிலத்தை கூட இலகுவாக்கும். அந்த நிலத்தை இலகுவாக்குகின்ற பொழுது அங்கே இடம்பெறுகின்ற அந்த சம்பவங்கள் என்னவாக இருக்கும் என்றால், மரச்சரிவுகள் மற்றும் மின்சார தூண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை எல்லாம் அந்த காற்று அடிக்கின்ற பொழுது பலமாக விழுந்துவிடும். அதைவிட இலங்கை கால்நடைக்கு ஒவ்வாத மரங்கள், மகோகனி போன்றவை எல்லாம் ஆணிவேரற்ற மரங்கள். அவை பரப்புகள் பெரிய குடை விரித்து நிழல் தரக்கூடியவையாக இருந்தாலும் இவ்வாறான மலைகளின் பொழுது வீழ்ச்சி அடைவதுதான் அங்கே பெரும்பாலும் இடம்பெற்ற சம்பவங்களாகவும் பாதைகளை மறைக்கின்ற சம்பவங்களாகவும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் குறிப்பாக அரசு இந்த விடயத்தில் மெத்தனமாக செயற்பட்டது என்று கூற முடியாத அளவிற்கு அவர்களது பணி என்பது தொடர் நாட்களில் இருந்தது. அதாவது மலைகளின் பொழுது மக்களை மீட்பதிலோ அல்லது அவர்களுக்கான நிவாரணப் பணிகளை செய்வதிலோ மிகவும் தீவிரமாக முப்படையினரையும் ஈடுபடுத்தியதாகவும் இந்த அரசின் ஜனாதிபதி என்பவர் சிச்சுவேஷன் ரூம் என்கின்றதை, அதாவது நிலைமைகளை கையாளுகின்ற விமானப்படை அறையில், கட்டுப்பாட்டு அறையில் அந்த முக்கியமான இரவுகளை கழித்தவராகவும் இருந்திருப்பது என்பது தொடர்ச்சியாக அவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள் என்பது கூட இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக மொத்தம் இலங்கை எதிர்பாராத ஒரு மழை வீழ்ச்சி. நாடுகள் உதவுகின்றன, மக்களும் உதவுகின்றார்கள். மக்கள் மீழ்ச்சிக்கு திரும்ப நாட்கள் எடுக்கும். சுனாமியின் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தன. பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் கரையோர பிரதேசமாக இருந்தது. ஆனால் இங்கே உயிரிழப்புகள் குறைவாகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் என்பது பலமாகவும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டது போல பல உலக நாடுகளும் இந்த உதவியை வழங்கிக் கொண்டு இருக்கின்றன. தொண்டர் நிறுவனங்களூடாக இலங்கை மக்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெற்று வருகின்றது. இந்த வகையிலே ஒருவர் கோபமாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கோபத்தை மறந்து உதவி செய்வார். இதுவரைக்குத்தான் இது போலதான் இந்தியாவும் பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவுவதற்காக தனது வான்வழியை திறந்து விட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய சிஎம்ஆர் செய்தியில் நாங்கள் படித்தோம். இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை இந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்பு ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீழ்ச்சி அடைந்து
வளர்ச்சியடைந்து கொண்டு வந்தது. இந்த பொருளாதார வளர்ச்சியை பார்த்து உலக நாணய நிதியம் கூட இலங்கைக்கு உதவி வழங்குவதற்கு தனது சாதகமான ஒரு பதிலையும் தெரிவித்திருந்தது. இப்படி பார்க்கின்ற பொழுது, இப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த வெள்ளப்பெருக்கத்தினால் ஒரு பின்னடைவை சந்திக்கலாமா என்ற ஒரு எண்ணமும் தோன்றுகின்றது. ஏனென்றால், இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புக்கள், இந்த இடம்பெயர்வுகள், கட்டிடங்கள் அப்படி பல இழப்புகளுக்காக இந்த வருகின்ற பணத்தை செலவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது, அ வளர்ச்சியடைந்து வந்து கொண்டிருக்கின்ற இலங்கையின் பொருளாதாரம் ஒரு பின்னடைவை சந்திக்குமா? இந்த பின்னடைவிலிருந்து இலங்கை விரைவில் மீளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக பின்னடைவு என்பது இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குறிப்பாக உல்லாச பயணத்துறை தான் இலங்கையில் கோலோச்சி இருந்தது. அக்டோபர் மாதம் என்பது இலங்கையின் அதாவது உலகின் தலை சிறந்த உல்லாச பயண அம், இடமாக இலங்கையை தெரிவு செய்ய பல இணையதளங்கள் அல்லது பத்திரிகைகள் தெரிவு செய்கின்ற அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி என்பது இருந்திருந்தது. எனவே அவர்களுக்கு உல்லாச பயணத்துறை தொடர்பான வீழ்ச்சி இருக்கும். அதை விட நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நாடுகளின் உதவி என்பது இந்தியா என்பது தனது அதாவது விமானங்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் படைகள் போன்றவற்றை எல்லாம் அனுப்பி உதவி இருந்தது. பாகிஸ்தானும் அவ்வாறே தனது மீட்பு பணி குழுவினரை அனுப்பி இருந்தது. அத்துடன் பணங்கள் உதவிகள் என்பன கூட சீனா, நேபாள் மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்த அமீரகம் போன்ற பல நாடுகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. ஏனைய நாடுகளும் இணையும். இங்கே அதாவது அந்த எதிர்பார்க்காத ஒரு நிலைமை அல்லது இந்த எதிர்பார்க்காத அளவிற்கு கட்டுமீறி சென்ற நிலைமை என்கின்றது தான் உண்மையான நிலைமையாக இருக்கின்றபடியால் இந்த கரையோர பகுதிகள் என்பன எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாக இருக்கின்ற தண்ணீர் வடிந்தோடுவதற்கு அது கடல் நோக்கித்தான் செல்ல வேண்டும். வேறு எந்த பாதையும் அதற்கு இல்லை. அவ்வாறான உல்லாச பயண பகுதிகளில் இருக்கின்ற மண் அரிப்புகள் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கலாம். கட்டிடங்களை சுற்றி அல்லது கடற்கரைகளில் கூட அந்த மண்கள் சுத்தப்படுத்த வேண்டிய தேவையை அடைவதாகவும் அல்லது கழிவுகள் சுமந்த மண்களாக அதை சென்று அங்கே களங்கப்படுத்தியதாகவும் பல நிலைமை ஏற்படும். அதை விட விவசாயம் என்பது இப்பொழுது ஒரு போகம் செய்கின்ற காலம். அந்த போகத்தில் நிலம் வடிந்த இடங்களில் எல்லாம் நெற்கள் மீண்டும் உயிர்த்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் பல இடங்களில் இவ்வாறான நிலைமை என்பது இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று சொன்னால் அது செல்கின்ற பாதை அல்லது அதன் அமைப்பு என்பது சற்றே சரிவாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக வேறுபட்ட திசையில் பயணிக்க வேண்டிய தேவையை அடைந்திருக்கும். அவ்வாறான நிலைகளில் உள்ள விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போன்று ஏனைய தொழில்துறைகளும் கட்டுமானங்களும் பல இடங்களில் பாலங்கள் சரிந்து விழுந்ததாகவும் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டதாகவும் நிலைமைகள் ஆரோக்கியமானதாக இல்லை. எனவே இப்பொழுது அங்கே உள்ள மக்களுக்கான தேவை இருக்கின்றது. அதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கான அறிவிப்புகள் கூட இலங்கை அரசாங்கம் கூட மக்களிடம் நேரடியாகவே வேண்டுகோளை விடுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தேவையை இழந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையில் இருக்கிறோம். அதாவது பொருளாதார வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. இன்னும் ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு அதன் தாக்கம் என்பது அங்கே தெரியக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் மக்கள் கனடாவில் இருந்து இலங்கைக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன மத பாகுபாடு என்று உதவிகளை வழங்குவதற்கு முன்னிற்கிறார்கள். இதை அண்மையில் நேற்று சிஎம்ஆர் நேர்காணலும் செந்தில் குமரனின் அந்த நிவாரண உதவிக்காக அவருடைய பேட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அவரும் அவர் மூலம் மட்டுமில்லை பல உதவி ஸ்தாபனங்கள் இந்த உதவி வழங்குவதற்காக தங் முயற்சிகளை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கையில் கனடாவில் இருக்கின்ற தமிழ் மக்கள் இலங்கைக்கு உதவி செய்கின்ற அந்த ஒரு போக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இலங்கையில் இருக்கின்ற சிலரால் பார்க்கப்படுவதாகவும் அவதானிக்கப்படுகிறது. சில சமூக வலைத்தளங்களில் இந்த இலங்கை தமிழ் மக்களின் உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை, இலங்கை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு போக்கு சமூக வலைத்தளத்தில் பரவலாக பரவி வருகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கையிலே இருந்து தமிழ் மக்கள் ஒரு ஒன்றாக வாழ வேண்டும், அனைவரும் ஒரே மக்கள் என்ற ஒரு கோட்பாட்டில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் சில அரசியல்வாதிகளாலோ அல்லது அந்த ஒரு எதிர்ப்பு தமிழ் மக்கள் மீது கொண்ட ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமாக இந்த உதவிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் ஒரு சங்கடமோ அல்லது ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை காட்டி வருவதாகவும் சில சமூக வலைத்தளங்கள் பதிவுகள் பரவலாகி இருக்கின்றது. நீங்களும் சில வேளைகளில் பார்த்திருப்பீர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் இலங்கையில் வாழுகின்ற இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இன மத பாடுபாடின்றி உதவுவதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
நிச்சயமாக. நான் இந்த விடயங்களில் அவ்வளவு அவதானிப்பை செலுத்தவில்லை. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிடுகின்ற போன்று சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் அவற்றை கடந்து சென்று இதை ஒரு மனிதாபிமான ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்காக பதிலாக நான் கூற முடியும். ஏனென்றால் இது குறித்த இந்த சமூக வலை தளங்களில் வருகின்ற கருத்து பதிவுகள் தனிப்பட்டவையாக நாங்கள் எடுத்து அவற்றை கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் அவை ஆளுமை நிறைந்தவை அல்ல. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.